இந்த கேவலமான ஒரு எண்ணத்தை முதல்ல விடுங்க. இந்த கேவலமான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து விட்டுருங்க. யாருமே யாருக்கும் கீழே கிடையாது, யாருமே யாருக்கும் மேலேயும் கிடையாது. ப்ளீஸ் தயவுசெய்து விட்டுருங்க இந்த விஷயத்த. ஏன்னா இது எப்படி நான் என்ன சொல்கிறேன், எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டிரைவரை விட பைக் டெலிவரி பண்ணுறவங்க குறைஞ்சவங்க கிடையாதுங்க. உண்மையாகவே எந்த ஒரு விஷயத்துலையும் பாருங்கள், பைக் டெலிவரியை விட பைக்கில் டெலிவரி பண்ணுறவங்க, காரில் ஹவுஸ் டிரைவராக இருக்கவங்க இது கிடையாது. சரிங்களா? அதனால் எந்த விஷயத்தில் நாங்கள் ஹவுஸ் டிரைவரை விட ரொம்ப குறைஞ்சவங்க இல்லை, எனக்கு என்ன சுத்தமாக புரியல. எந்த விஷயத்தில் நாங்கள் குறைஞ்சவங்க ஹவுஸ் டிரைவரை விட அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. சம்பளத்துலையா இல்லை வேலையிலையா இல்லை எந்த விஷயத்தில் நாங்கள் ஹவுஸ் டிரைவரை விட குறைஞ்சவங்க, எங்களை ஒரு மாதிரி சீப்பாக பார்க்குறாங்க. அது எந்த விதத்துலன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் எந்த விதத்தில் அப்படின்னு. சில பேர் பேசுகிறாங்க, அது அப்படி கிடையாது. சரிங்களா? எல்லாருமே ஒன்று தான், எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம், ஒரே நாட்டில் தான் இருக்கோம், எல்லோரும் பிழைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்புறம் என்ன ஒரு இதுங்க, நீ ஹவுஸ் டிரைவராக இருந்தால் இது மாதிரியும் நாங்கள் இது மாதிரியும் அப்படி கிடையாது. அதனால் தயவுசெய்து அப்படி யாரும் ஒரு எண்ணத்தில் இருக்காதீங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். இப்போ நம்ம சேனலில் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு ஹவுஸ் டிரைவரும் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ எல்லா டிரைவர்ஸுமே நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேன். எப்போவுமே டிரைவர்ஸ்னாலே பெருமையாக நினைப்பேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலை. அது எப்படி சொல்லணும்னா ரொம்ப மதிப்பேன், அந்த ஜாபில் இருக்கவங்கள ரொம்ப மதிப்பேன். பட் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் என்ன தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இருக்குது, அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு யாரும் கோவத்தில் என்ன தப்பான ஒரு இதில் நினைக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் நான் எதுக்காக அந்த இதை சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ சவுதி அரேபியா ரியாத்லேருந்து ஹேங்கர் ஸ்டேஷன் கம்பெனியில் பார்த்திங்கன்னா டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்கேன். பட் இன்றைக்கி நான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டில் இருக்கேன். எதுக்கு அப்படின்னா, நான் நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். ஸோ நைட்டு எடுத்து ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இன்னும் மைண்ட் அப்செட்டாகவே தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுதான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நான் பேசுனது தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டுருவேன். சரிங்களா? இல்லை ப்ரோ, நான் பண்ணது கரெக்ட்னா கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் ஆதரவு கொடுங்க. ஏன்னா இதை பார்க்குற மற்ற ஆட்கள் கொஞ்சமாக திருந்துவாங்க. அதனால தான். ஸோ நான் ஃபஸ்ட்டே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ எந்த ஒரு ஹவுஸ் டிரைவரும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்ன தப்பாக நினைக்காதீங்க. ஸோ ஹவுஸ் டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ், இல்லை ஏதாவது செப்பரேட்டாக கார் ஓட்டுறீங்கன்னா ஸோ தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. இது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா இப்போவே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், உங்கள் மனசை கஷ்டப்படுத்தினா, நீங்கள் நல்ல டிரைவராக இருந்தீங்க, உங்கள் மனசை கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு, சரிங்களா, நேற்று நைட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வீடியோ எடுக்கிறேன். ஆனால் ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த சம்பவம், மேபி இந்த வீடியோ என்றைக்கு வரும்னு எனக்கு தெரியல, ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்துச்சு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நானே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன், சரிங்களா, பேர் மென்ஷன் பண்ணல, பட் அந்த பையன் சென்னை பையன். அவன் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில், நான் வேலை பார்க்குற இதே ரியாத்தில் அவன் ஹவுஸ் டிரைவராக வேலை பார்க்குறான். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு அவனை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஹவுஸ் டிரைவர் வேலை பார்க்குறான். இங்கே சவுதி அரேபியாவுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆயிடுச்சு. 15 நாள் 45 நாள் வீட்டில் சும்மா தான் இருந்திருக்கான். சரிங்களா? அவனோட சேலரி எவ்வளோன்னு நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ அவனோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1900 ரியால். சரிங்களா? 2000 ரியால் கிடையாது, 1900 ரியால். இதில் சாப்பாடாக வந்த காசில் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? 300 அவனுக்கு போயிடும், 1600 அவன் கையில் நிற்கும் எப்போவுமே. இதுதான் அவனோட சேலரி. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இது எதுக்கு இப்படி அழுத்தி சொல்கிறேன்னா, இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக இருக்கும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது ஒரு கேவலமாக நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ. அப்போ நானும் அவன் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய வீடியோஸ் பார்ப்பான். நானும் அவனும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிருந்தோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரியா பக்கத்தில் இருக்குது. அந்த கடை பார்த்தீங்கன்னா திரியா பக்கத்தில் இருக்குது. நம்ம மால்காலேருந்து திரியா போகிற ஹைவே பக்கத்தில் இருக்க அந்த கேரளா ரெஸ்டாரண்ட்டு. கடை பேர் எனக்கு ப்ராப்பராக தெரிலங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இங்கே அந்த இது நான் கவனிக்கல. நேற்று நாங்கள் அந்த லைனில் மீட் பண்ணனால நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். அப்போது எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருந்து. உடனே நான் டேபிளில் அந்த ஃபோனை வச்சு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கோம்.
நானும் அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோம் ஒரே டேபிளில். என் ஃபோன் இந்த சைடு வச்சுருக்கேன். அப்போ 2 பேர், ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 அபோவ் இருக்கும், ஐ மீன் அந்த 45 அபோவ் இருக்கும், கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி. எங்கள் தாத்தா வயசுன்னு தாத்தா வயசு ரொம்ப ரொம்ப ஒரு ஓல்டு வயசுன்னு வைங்களா, ஒரு 45 வயசு இருக்கும் அவருக்கு. அவரும் இன்னொரு அண்ணன், அவர் ஒரு 36லேருந்து 38க்குள்ளே இருக்கும். ஸோ இப்படி 2 பேர் வந்து உட்காடுறாங்க எங்கள் பக்கத்தில். அப்போ எனக்கு ஆர்டர் வந்துருச்சு. நான் அந்த ஆர்டர் டேபிள் வச்சுருந்தேன், அந்த ஃபோனை டேபிள் வச்சுருந்தேன். உடனே இவர் வந்து அந்த 38 வயசு இருக்கவர் பார்த்தீங்கன்னா திண்டிவனம்காரரு, சரிங்களா? திண்டிவனம் கரெக்டாக ஊர் பேர் வச்சிங்க. இந்த வீடியோ அவர் பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது, திண்டிவனம்காரரு. அப்போ அவர் அந்த டேபிளில் அந்த ஃபோன் வச்சுருந்தோன்னே அவர் அந்த ஃபோனை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொல்கிறாரு, இது ஒரு பொழப்பா, நாய் பொழப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லிட்டாரு, சரிங்களா? அவருக்கு வேற எதுவுமே பேசலை. எடுத்த உடனே அந்த ஆர்டரை பார்த்து நாங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் தமிழில் பேசினா அவருக்கு தெரில, சரிங்களா? அப்போ அவர் பக்கத்தில் உள்ள தமிழ்கார்ட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு பொழப்பா, நாய் பொழப்பு அப்படின்ட்டாரு, சரிங்களா? என் கூட இருக்கவனுக்கு வந்து அவர் சொன்ன உடனே கோவம் வந்துட்டு, உடனே என்ன சொன்னான்னா, இவனுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கெட்டார்த்தையை ஒன்று போட்டான். இவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டான், சரிங்களா? பூங்கிற ஒரு கெட்டார்த்தையை போட்டான். அப்போ உடனே அவர் உட்கார்ந்துருந்தவர் லைட்டை திரும்பிட்டு என்ன பார்த்தா சொன்ன அப்படின்னாரு. அப்போ நான் உடனே சொன்னேன், நீங்கள் எதுக்கு முதல்ல இந்த வேலையை பார்த்து நாய் பொழப்பு நீங்கள் சொன்னீங்க நான் கேட்க. உடனே அவர் பக்கத்தில் இருக்கவர் நீங்கள் தமிழான்னு கேட்டார். ஆமான்னு. அப்போ அவர் சொன்னார், பெங்காலி நினச்சி தம்பி, தப்பாக நினச்சிடாங்கன்னு அவர் சொல்லிட்டார், சரிங்களா? அந்த வயசான ஆள் வந்து ரொம்ப மெச்சூர்டு. அவர் சாரி தம்பி, நாங்கள் தெரியாமல் அவர் சொல்லிட்டார், நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தம்பி அப்படின்ட்டாரு. அப்போ இவர் உடனே, இல்லை இது நாய் பொழப்பு தானே, வீடு வீடாக போய் பொருள் கொடுக்குறதுலாம் ஒரு பொழப்பா அப்படின்னாரு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு. ஏன்னா நான் இந்த காசில் சம்பாதிச்சு இந்த காசில் என் குடும்பம் வாழுது, நான் வாழ்கிறேன், நான் சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது அவர் அந்த அப்படின்னா சொன்னேன், தப்பாக பேசாதீங்க, நீங்கள் திரும்பி வார்த்தையை தப்பாக விட்றீங்க அப்படிங்கும்போது என் கூட இருக்கணும் கொஞ்சம் கோவம். ஐ மீன் அவன் சென்னை, நான் திருநெல்வேலி, சரிங்களா? 2 பேருக்குமே கொஞ்சம் எனக்கு கோவம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து எனக்கு தெரியும் இங்கே சண்டை போடுறது தப்பு. நான் புதுசு 6 மந்த் ஆயிருக்கும். ஆனால் அவன் உடனே இன்னொரு கிட்டாரத்தை போட்டு, நீ மயிர் மாதிரி பேசுகிற, நீ மயிர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இது நாய் பொழப்பு, நீ பாத்தியா அப்படிங்கும்போது அவர் உடனே ஒரு கிட்டாரத்தை போட்டு சின்ன அவர் வார்த்தையை விட்டாரு. நான் எல்லாம் தப்பாக பேசினேன், உண்மையாக தான் சொன்னேன், நாய் பொழப்பு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் அவர்கிட்ட கேட்டேன். பொறுமையாக தான் பேசுகிறோம் நாங்கள், நான் பொறுமையாக பேசுகிறேன், அவர் கொஞ்சம் கத்தி பேசுகிறாரு. அப்போ அவர் சொல்லிட்டாரு. அப்போ நாங்கள் கேட்க, நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொல்ல, நாங்கள் ஹவுஸ் டிரைவர்ரா, உன்னை விட எனக்கு இங்கே அதிக அனுபவம், 8 வருஷமா இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஹவுஸ் டிரைவர் தானே, ஹவுஸுக்கு டிரைவர் இல்லைல்ல, ஹவுஸோட ஓனர் கிடையாதுல்ல நீங்கள் அப்படின்னேன். உடனே அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னார், எந்த சேரியிலேருந்து இங்கே வந்தா அப்படின்னு கேட்காரு. ஐ மீன் அந்த பையன் சென்னைங்கும்போது அவர் அந்த ஸ்லாங்கை வச்சுட்டு உடனே ஏன்ட்ட கேட்காரு, எந்த சேரியிலேருந்துல நீங்கள் வந்தீங்க, இங்கே வந்துட்டு சத்தமாக பேசுகிறீங்க அப்படின்னு ஏன்ட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அண்ணே சேரி ஜாதியை பற்றி நீங்கள் பேசாங்க, இந்த மாதிரி கேவலமான ஒரு எண்ணத்தில் பேசுகிற உங்களை விட எப்படி நான் கூட்டின ஜாதியாக தான் இருப்பேன், ஜாதியை சொல்லி தான் நான் உங்களோட பெரிய ஆளுன்னு சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுனே அப்படின்னு கொஞ்சம் நான் அப்போ சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, கொஞ்சம் சத்தமாக பேசினேன். அப்போ அவர் கூட இருந்த அந்த அந்த வயசான அந்த தாத்தா சொன்னார், தம்பி விடுமா, இவன் மேலே தான் தப்பு, தெரியாமல் பேசிட்டா விட்டுருங்க அப்படின்னுக்காரு. உடனே அவரை சொல்கிறான், இந்த சின்ன நம்ம ஒதுங்கி பேசணும், இப்போ வந்திருப்பான்ல ஒரு 4 மாதம் 5 மாதம் வந்திருப்பான்ல, நம்ம எத்தனை வருஷமா இருக்கும், நம்மளுக்கு அனுபவம் இல்லாததா அந்த வார்த்தை சொல்கிறாரு. எனக்கு என்ன இங்கே அனுபவம் கிடையாதா அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அண்ணே ஒரு 5-6 மாதம் இல்லை 1.5 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு வந்து. 2வது எனக்கு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், எந்த இடத்துல எப்படி பேசணும், இடம் பொருள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். இடம் பொருள் ஏவல் பார்த்து எப்படி பேசணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வளர்த்துருக்கான், உங்கள் அப்பனை மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன், சரிங்களா? இவர் உடனே நீ எங்கள் அப்பனை ஒரு மாதிரி ஐ மீன் வார்த்தையை கொஞ்சம் அதிகமாக மோசமாக பயன்படுத்த ஆரம்பித்தார். தேங்காரு பூங்காரு, நான் கிழிச்சிருவேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா மலாஸில் இப்படிங்க. அப்போ நான் சொன்னாலே, நீங்கள் மலாஸில் ஹவுஸ் மயிரை கூட இருக்கிறதுல நாங்கள் தான் இது. ஐ மீன் அவர் ஏதோ நம்ம டெலிவரி ஜாப் பார்க்குறவனால ஒரு மாதிரி. அப்போ அவர் சொல்லி முடிச்சுட்டு அந்த தாத்தா அந்த வயசானவர் சொல்கிறாரு, அவர் பேரை சொல்கிறாரு, நீ அங்கே போ தம்பி, விட்டுரு, இந்த விஷயத்தை விட்டுருங்காரு. உடனே கடையில் இருக்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு, ஏன்னா பெங்காலிக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச ஹவுஸ் டிரைவர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஐ மீன் நான் அது கொஞ்சம் முன்னாடி அங்கே போனோடனே, தம்பி நீ தானே அந்த வீடியோ போடுறவங்க அப்படி எனக்கு கொஞ்சம் 2-3 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க எந்திரிச்சிட்டு வந்துட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்படி நாங்கள் 2 பேரும் நான் இப்படி உட்காந்துருக்கோம், அந்த டீம் அப்படி உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து எனக்கு இந்த பக்கம் வந்துட்டு என்ன தம்பி பிரச்சனைன்னாரு. இல்லைண்ணே, நாங்கள் இங்கே சாட வந்தோம்,
இவர் வந்து ஹவுஸ் டிரைவர் டெலிவரி பாய்ஸை வந்து நான் இது ஒரு பொழப்பா, இது ஒரு நாய் பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டாருனே. அதுக்கு இவன் கேட்டதுக்கு அவர் தப்பாக பேசினார். இப்போ சண்டை அப்படி சொல்லிட்டு இருந்தோன்னே உடனே அந்த கடைக்காரன் வந்து டென்ஷன், கடையில் உள்ளவர் டென்ஷன் ஆகிட்டார். தம்பி வெளியே போங்க, சண்டை போடக்கூடாது கடைக்குள்ள அப்படின்ட்டாரு. உடனே நாங்கள் ரெண்டுமே பாதி சாப்பிட்டு இருந்தோம். உடனே வெளியே வந்துட்டு வண்டியில் உட்காந்துருந்தோம். எப்படி அவர் வருவாருன்னு எங்களுக்கு தெரியும். வெளியே வந்து தானே ஆகணும்னு சொல்லி நாங்கள் வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்பா அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே ஹவுஸ் டிரைவர் இங்கீங்களே ஒரு 5000 சம்பாதிப்பீங்களானே அப்படின்னு. அவர் உடனே உடனே விட அதிகமாக தான் தம்பி சம்பாதிக்கேன், 2800 சம்பாதிக்கேன் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு, எனக்கு அந்த இடத்துல சிரிச்சு அது மாதிரி நக்கலாக சிரிக்கேன் அவரை பார்த்து. ஆனால் 2800 தானே வாங்குறீங்க, நான் 3700 வாங்குறேனே பேசிக்காவே, நீங்கள் வெறும் 2800 தான் வாங்குறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் என்னோட வசந்தவன் ஹவுஸ் டிரைவர்னா வசந்தது, டெலிவரினா நீங்கள் குறைஞ்சதுங்கிற மாதிரி பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர், நீ ஏன் சின்ன பயம்ல, நீ இப்போ முளைச்சவங்கள, இப்போ தான் வந்த சவுதியை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக இருந்தேங்கிறீங்க, உங்களுக்கே சவுதியை பற்றி ஒன்றும் தெரில. அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கே இந்த சவுதியை பற்றி ஒன்றும் தெரில அப்படிங்கும்போது அவர் உடனே என் பக்கத்தில் ரொம்ப என்ன அடிக்கிற மாதிரி க்ளோஸாக எனக்கு பக்கத்தில் வந்துட்டார். உடனே கூட இருக்கவன் அவனும் ஒரு பக்கம் கத்துறான், இடையில கை விட்டு. ஏன்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு, அவனும் ஹவுஸ் டிரைவர் தான். அவன் சொல்கிறான், அவன் உடனே ஒரு கிட்டத்தை போட்டு மயிறு, நானே இங்கே ஹவுஸ் டிரைவர் தான், என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியுங்களா, நீ என்னைக்கா நிம்மதியாக தூங்கியிருக்காள. ஏன்னா அவனும் மரியாதை கொடுக்கலாம். அவன் என்னோட ஒரு 2 வயசு சின்ன பையன், சரிங்களா. எனக்கு வந்து இப்போ 28 வயசு ஆகுது. அவன் என்னோட 2 சின்ன வயசு தான் பார்த்துங்க, ஒரு 26 வயசு இருக்கும். அவன் உடனே மயிறு, நானே இங்கே ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு தான் வந்திருக்கேன், நீ ஏதோ ராஜா ஹவுஸில் ஒரு நாள் நீ சொல்ல பார்ப்போம், இன்றைக்கி ஓனரமாக வெளியே போகிறேன்னு சொல்லுது, நீ இன்றைக்கி லீவ் கேட்டு பாரலாம் அப்படி இப்படின்னு மரியாதையெல்லாம் பேசிட்டான். நானும் அப்போ சொல்கிறேன், விடு, ஏதோ சைக்கோ மாதிரி பேசுகிறான், லூஸு மாதிரி பேசுகிறான், விடு அப்படின்னு. உடனே ஒரு சொல்கிறேன், நீ மலாசுக்கு வாழ வந்து பாருங்களேன் 2 பேரும், உங்களுக்கு அங்கேயே வெட்டி வீசிடுவேன். நான் திண்டிவனம்ல நீ எந்த ஊரில் சொல்ல, ஊருக்கு வந்து வெட்டு. அப்போ நான் என்ன, அண்ணே வெட்டு குத்து ஒரு விஷயம் கிடையாது, என் ஊர்லேயுமே நிறைய பேர் வெட்டு குத்தில் பெரிய ஆட்கள் தான். நான் திருநெல்வேலி தானே, நீ வேணா திருநெல்வேலிக்கு வாங்கினே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணே அப்படின்னா. நான் ரொம்ப வெளியே வந்த பிறகு ரொம்ப கூலாக பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், வெளியே வந்து நம்ம சத்தம் போட்டால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் நம்மளுக்கு தெரியும். அப்போ நான் வெளியே வந்த பிறகு ரொம்ப கூலாக பேசுகிறேன் அவங்ககிட்ட. அவர் உடனே என்கிட்ட ஏறி வந்து, நான் ஜாக்கெட் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேக்கை இப்படி பிடிச்சிட்டாரு, என் ஷோல்டரில் நடக்கிற பேக்கை பிடிச்சிட்டு, பார்த்து பேசு இல்லைன்னா பார்த்துக்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், பார்த்து பேசுகிறனால தான் உனக்கு இவ்வளோ நேரம் நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லை அவன் பேசுகிற மாதிரி நான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன்னா உன்னை இந்த இடத்துல பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு, அது எப்படின்னா ஒரு அந்த இடம் ஒரு மாதிரி இதாகிட்டு ஒரு சைலண்டாக. நான் கத்துன உடனே ஏன்னா நான் சும்மாவே நல்லா சவுண்டாக பேசுவேங்க. என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அது எனக்கு ப்ளஸ், மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரியல, எனக்கு ப்ளஸ்ஸு. நான் உண்மையாக பேசுகிறேன்னா அந்த இடத்துல நான் சத்தமாக பேசுவேன். அப்போ நான் அவன்கிட்ட சொல்கிறேன், நான் பார்த்து பேசுகிறனால தான் உனக்கு இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இதுவே அவனையுமே நான் பேசியிருந்தேன்னா உனக்கு இந்த இடத்துல மரியாதை இருக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் விட்டேன். உடனே அவர், நான் பாருங்களேன், நான் மலாஸில் இருக்கேன், நீ என்னைக்கா வருங்களா நான் மலாஸில் பார்க்கணும், அன்றைக்கி தான் உனக்கு கடைசி நாள் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நாளைக்கு நான் மலாஸ் வரேன், உன் ஃபோன் நம்பர் தந்துட்டு போலன்னே. நான் அப்புறம் மரியாதை எல்லாம் பண்ணி ஃபோன் நம்பர் தந்துட்டு போல, நான் பார்த்துக்கிடுறோம்ல அப்படின்னோடனே அவர் உடனே, பாருங்களேன் நான் வண்டி நம்பர் எனக்கு தெரியும்ல அப்படின்னாரு. தெரியும், ஃபோன் நம்பர் தரமில்ல எழுதிட்டு போல, இல்லைன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய் இன்ஸ்டாவில் போய் ரைடர் சூர்யான்னு அடி, அதில் என் பேர் வரும், நீ அதை வச்சு போய் பார்த்துக்கல என்னன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னே அவர் அந்த வயசானவர் சொல்லிட்டார், தம்பி தப்பாக நினச்சிடாங்க. அவர் தள்ளிட்டே இருக்காரு, வான்னு அவனை பிடிச்சி இழுக்காரு. இவன் போக மாட்டேங்கான். இவன் ஒரு மாதிரி, இங்கே 2 பேர் இருக்கும், அவன் ஒருத்தன் தான், சரிங்களா. அதெல்லாம் கடையில் இருந்து நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சவர், எனக்கு தெரிஞ்சவர், சரிங்களா. என்னோட வீடியோஸ் பார்க்குறவர், என்கிட்ட அது கொஞ்சம் மட்டும் தான் பேசினவங்க. தம்பி என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க, நீங்கள் அங்கே வேலை பார்க்கீங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதில் நான் சத்தம் கொடுத்தா நிறைய பேர் அதில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. 2 தப்பு என் மேலே கிடையவே கிடையாது, எங்கள் மேலே யார் மேலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் விட்ட வார்த்தை தப்பு. எங்க இப்போ என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன வாழ வைக்குது ஒரு தொழில்னா, அந்த தொழில் எனக்கு கடவுள் மாதிரிங்க. சவுதி அரேபியாவில் இருந்துக்கிட்டு சவுதியில் தான் சம்பாதிச்சிருப்பான், சவுதியில் தான் வீடு கட்டியிருப்பான், சவுதி காசை வச்சு தான் வீடு கட்டியிருப்பான், சவுதி காசை வச்சு தான் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துருப்பான், சவுதி காசை வச்சு தான் ஆஸ்பத்திரி செலவுலேருந்து அவன் புள்ள குட்டி எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பான். ஆனால் இதே நாட்டை அவன் திட்டுவான், இது ஒரு நாடா, மயிர் நாடா, அப்படி இப்படிமா. அப்போ திங்கிற வரைக்கும் இந்த நாடு நல்ல நாடு, ஆனால் கேட்குறவங்ககிட்ட இது ஒரு நாடா அப்படி இப்படிங்கும்போது அது என்ன பொறுத்து தப்புங்க. இப்போ சென்னையில் இருக்கவங்க வந்து சென்னையை பற்றி குறை சொன்னால் எவ்வளோ கோவம் வரும் அங்கே உள்ளவங்களுக்கு. என் ஊரில் வந்துட்டு என் ஊரை பற்றி குறை சொன்னால் எனக்கு கோவம் வருங்க. அதுமாதிரி என் தொழில் இது என் குடும்பத்தையே வாழ வைக்குது இந்த தொழில். அப்படிங்கும்போது எனக்கு அது சொல்ல முடியல. உடனே அவர் அந்த ஒரு வயசானவர் ரொம்ப மெச்சூர்டு, அவர் அவரோட வயசுக்கு அது அனுபவங்க. அவர் உடனே தம்பி தெரியாமல் பேசிட்டான், அவன் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டாமா அப்படிங்க. அப்போ நான் சொன்னேன், ஏன்னா இது இப்போ என்ன
இது வெளியூரில் இருக்கணும்னு எனக்கு தெரியும் சரிங்களா. நான் வெளிநாட்டில் இருக்கேன், இங்கே எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா எனக்கு ஃபியூச்சரில் பிரச்சனை ஆகும்னு தெரியும், நான் அதனால் அமைதியாக பேசிட்டேன். இதுவே இந்த மாதிரி ஊரில் வந்துலாம் பேசிக்கிட்டு இருக்காம கண்டிப்பாக எல்லார் ஊர்லேயும் எல்லாருக்குமே ஒரு பெரிய மயிறு தான் சரிங்களா. நான் என் ஊரில் நான் கற்றுனா அவன் ஊரில் அவங்க தானே என் ஊருக்கு வந்துட்டு அவன் ரிட்டர்ன் போகணும்லானே அப்படின்னு. தம்பி விடுங்கடே விடுறே அவன் ஏதோ அப்படியே அவர் அந்த 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 அண்ணன் ரொம்ப 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 மெச்சூர்டு. அப்புறம் பேசி கூட்டு போயிட்டார் சரிங்களா. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, வேலை பார்க்க மனசு இல்லைன்னா. ஏன்னா நான் வந்து சவுதிக்கு வந்துட்டு சண்டே போடக்கூடாது, ஐ மீன் சத்தமாகவே பேசக்கூடாது, எல்லாத்தையுமே சிரிச்ச முகமாக போயிடணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று இந்த சம்பவம் அப்படி நடந்த உடனே எனக்கு மைண்ட் அப்செட் ஆகிட்டு உடனே நான் வந்து 8 மணிக்கு அந்த ஆர்டர் முடித்தேன், ஐ மீன் அங்கே சாப்பிட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் நானும் அந்த பையனும் நாங்கள் அப்படியே ஒரு பார்க்கில் வந்து உட்காந்துட்டோம். அப்புறம் அந்த பையனுக்கு அங்கே வீட்டில் உள்ள ஓனர் கால் பண்ணனால அவன் போயிட்டான் சரிங்களா. அப்போ நான் மட்டும் ரொம்ப நேரம் இருந்தேன். அப்போ தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன், அந்த ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன். எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். நான் அப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதை பற்றி ஒரு புரிதல் கொடுக்கணும் சரிங்களா. இதை பற்றின ஒரு புரிதல் கொடுத்தோம்னா நாளை பின்ன இந்த மாதிரி கேவலமான, இந்த மாதிரி ஒரு ஈத்திர மைண்டு, இந்த மாதிரி ஒரு ஈன மைண்டு, ஐ மீன் அவனோ ஒரு மனுஷனை நம்ம எடுத்துக்கூடாது. நான் இன்னைக்கு காலையில் ஒரு டிரைவர்கிட்ட சொன்னேன் இந்த விஷயத்த. அப்போ அவர் சொன்னார், தம்பி இவனெலாம் ஒரு ஆளாக எடுத்துக்கிடாத விடு, ஏதாவது ஒரு குப்பையில் அடப்பானா இருக்கும், அதனால இந்த மாதிரி மூளையோடு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. ஆனால் எனக்கு இது வந்து என்னென்னா, ஒரே நிமிஷம் இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா இப்போ தான் இனிமேல் தான் கதைக்குள்ளே போக போகிறேன். இவ்வளோ நேரம் இது நேற்று நடந்த சம்பவங்கள், இனி கதைக்குள்ளே போகிறேன். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது நிறைய டிரைவர்ஸ் பாருங்கள், எல்லாரும் பார்க்க வேண்டியதா. டிரைவர்ஸோட கஷ்டத்தை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். அது பைக்கும் சரி காரும் சரி எல்லாமே கஷ்டம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் கஷ்டம் தாங்க. அதனால் இப்போ ஒரே நிமிஷம் இந்த ஆர்டர் மட்டும் முடிச்சுட்டு வரேன்.